குழந்தை வந்து பால் குடிக்கிற டைம்ல எனக்கு தெரியாது ஓகே இவ்வளவு குடிக்கிறாங்க நமக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு போகும்போது சாட்டிஸ்ஃபைடாக குடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதனால இந்த கேள்வி வந்து காமனாக எல்லாருக்கும் கேட்குறதா ஒரு அபிப்பிராயம் இருக்கும். WHO என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சராக இருக்கும் இது. பட் என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இந்த முதல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா breastfeeding வந்து ஒரு யூனிக் கான்செப்ட். ஒரு அம்மாக்கும் ஒரு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். அவங்கவுங்க குழந்தைங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய ஜென்ரல் பேசிக்ஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கறத அதிகப்படுத்தணும். பேபியோட சக்லிங் தூண்டுதலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எனக்கு தாய்ப்பாலே இல்லை, என் மார்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, breasts ஆர் வெரி சாஃப்ட் அப்படின்னும் போது இனிஷியேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்பொழுது நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ட்ரா கேலக்டோகாக்ஸ் டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை டு சம் எக்ஸ்டென்ட். பட் இதுவே வந்து நம்ம எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணுன்றது IBN ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி டாக்டர் ரிஷி வர்தினி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே மேம். இந்த வீக் வந்து வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது WHO வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த கேள்வி வந்து காமனாக எல்லாருக்கும் கேட்குறதா ஒரு அபிப்பிராயம் இருக்கும். WHO என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சராக இருக்கும் இது. பட் என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இந்த முதல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா தாய்ப்பாலை முதல் 1 மணி நேரத்துக்குள்ளார கொடுக்கணுன்றது தான். இது முழு பொறுப்பும் ஹாஸ்பிட்டலோட கையில் இருக்குது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளார நம்ம தாய்ப்பாலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இனிஷியேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய அதாவது மதர்ஸோட கையில் இருக்குது. 6 மாதம் வரைக்கும், அதாவது 5 மாதம் முடிவில்லை, 6 மாதம் முடிகிற வரைக்கும், தட் இஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் 180 days, இட் ஷுட் பி எக்ஸ்க்ளூசிவ் breast feeding. எக்ஸ்க்ளூசிவ் breast feedingனா தண்ணி கூட கொடுக்காம குழந்தைய தாய்ப்பாலில் மட்டுமே வளர்க்குறது தான். இதில் ஃபார்முலா ஒரு தடவை கொடுத்துட்டேன், இல்லை தண்ணி ஒரு தடவை கொடுத்துருக்கேன், திராட்சையை ஊற வச்சு ஒரு தடவை தாய்ப்பாலுக்கு பதிலாக கொடுத்துருக்கேன், இது எதுவுமே எக்ஸ்க்ளூசிவ் ஃபீடிங்கில் வராது. ஸோ இது ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன். இது மூணாவது ரெக்கமெண்டேஷன் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானது. கவர்மெண்ட் வந்து சரி தாய்மார்கள்லாம் வந்து ஒரு 2 வருஷமாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக breast feeding along with complementary feeding. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னா சாலிட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப் டு 2 years ஆஃப் ஏஜ்னு சொல்லிட்டாங்க. அதாவது அட்லீஸ்ட் அப் டு 2 years ஆஃப் ஏஜ் அப்படின்றது தான் இதோட கணக்கு. 2 வருஷத்தில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ இருக்கிற மதர்ஸ் எல்லாம் 2 years வரைக்கும் கஷ்டப்பட்டாவது breast feeding எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக செகண்ட் பர்த்டே வந்துட்டா அப்படியே நிப்பாட்டணும் அப்படின்றது ஒரு கோலாக வச்சுருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் WHO ரெக்கமெண்டேஷன், அட்லீஸ்ட் 2 years ஆஃப் ஏஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபீடிங் வித்தின் த ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் லைஃப். செகண்ட் ரெக்கமெண்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் breast feeding up to 6 months ஆஃப் லைஃப். Third recommendation, at least 2 years to continue breastfeeding along with the complementary feeding. That does not stop with 2 years. நிறைய அம்மாங்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னோட குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எவ்வளோ பால் இருக்குது, தாய்ப்பால் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். பம்ப் பண்ணி மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது அது மூலிமா நான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு ரொம்ப தேவையான கொஸ்டின். ஏன்னா இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கு நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப நிறையா இருக்குது. ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எப்படி வருதுன்னா, நமக்கு பால் பத்தலைன்னு சொல்கிறாங்க, சொசைட்டிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கே வர செல்ஃப் டவுட்டாக இருக்கலாம். ஃபார் breast feeding நம்ம என்ன முதல்லனா மைண்டை ரெடி பண்ணணும், நமக்கு நல்லா வரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம பாடி கொடுக்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இஸ் ஆல்சோ ஹெல்பிங். தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில நேரத்தில் தாய்ப்பால் எனக்கு இருக்குன்னு நினச்சா இருக்கும், இல்லை நினச்சா இல்லை, அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து breast can be influenced with your mind thoughts அது இருக்குது. ஸோ இப்போ பம்பிங் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ எனக்கு மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா பம்பில் எடுக்கிறது ஒரு 20 ml இருக்குதுன்னா என்னோட breast அவ்வளோதான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது கிடையாது. இட் மைட் ப்ரொடியூஸ் மோர் பட் யுவர் பம்பிங் அவுட்புட் இஸ் லெஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அது உண்மை. இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்குது, நல்ல மோஷன் போகுது, நல்ல யூரின் அவுட்புட் இருக்குது, வெயிட் கெயினும் கிராஜுவலாக ஆகுது. இப்படி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அன்னன்னைக்கு நான் எவ்வளோ பால் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ சி மதர்ஸ் who are breastfeeding up to 4 years and all that. அவங்கெல்லாம் வந்து மெஷர் பண்ணியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ என்னோட பர்சனல் breastfeeding ஜேர்னிலேயே கூட ஸோ குழந்தை வந்து
பால் குடிக்கிற டைமில் எனக்கு தெரியாது ஓகே இவ்வளோ குடிக்கிறாங்க, நமக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு போகும்போது சாட்டிஸ்ஃபைடாக குடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதனால பம்ப் பண்ணால் தான் எனக்கு எவ்வளோ பால் ப்ரொடியூஸ் ஆகுன்றது அது கான்செப்டே தப்பான கான்செப்ட். இப்போது நிறையா டாக்டர்ஸே கூட ஈவன் பீடியாட்ரிஷியன்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்ட் திஸ். எவ்வளோ பம்ப் பண்ணுங்க, பம்ப் பண்ணால் தான் உங்களுக்கு எவ்வளோ அவுட்புட் இருக்குன்னு தெரியுன்றது சொல்கிறது நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். பட் தட் இஸ் அ ராங் கான்செப்ட். ஓகே மேம், ஒரு அம்மாவால் எப்படி பிரஸ்ட் ஃபீடிங் மில்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு யூனிக் கான்செப்ட். ஒரு அம்மாக்கும் ஒரு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும், அவங்கவுங்க குழந்தைங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு ப்ரீடேர்ம் பேபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரீடேர்ம்னா 37 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்கள், அதுக்கேற்ற மாதிரி பிரஸ்ட் மில்க் வந்து எவால்வ் ஆகும். அதே மாதிரி டேர்ம் பேபிஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆகும். இப்போ ட்வின் பேபி இருக்கிறாங்க, ட்ரிப்ளெட்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி பிரஸ்ட்டுக்கு இருக்குது. ஆனால் இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஜஸ்ட் ஒன் ஃபேக்டர். இப்போ ஒரு பிரஸ்ட் இருக்குதா என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. பிரஸ்ட் மில்க் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை எவ்ரி மதர்ஸ். ஆனால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சர்டன் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து பேபியோட சக்லிங். இதை வந்து தாய்மார்கள் வந்து மனசுலேயே வச்சுக்கணும். எவ்வளோ என் பேபி சக்கிள் பண்ணுறாங்களோ அவ்வளோ அதிகமாக நான் மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எவ்வளோ கம்மி பண்ணுதோ கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சக்லிங் இஸ் நம்பர் 1 ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்சஸ் பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். எவ்வளோ வேணும்னு கேட்டால் தானே பிரஸ்ட்டால் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ பேபிக்கு 2 பேபி இருக்காங்க, 2 பேபியை சக் பண்ண விட்டால் தானே இந்த அளவுக்கு தேவை இருக்குன்றத. இதுக்கு அடுத்த சைடில் பார்க்கும்போது பிரஸ்ட் மில்க் நிறைய மதர்ஸ் டொனேட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா ஒரு குழந்தைக்கு போக எவ்வளவோ மில்க் நமக்கு வந்து ஸ்டாஷஸில் வந்து அவங்க டொனேட் பண்ண முடியுது. எப்படி டொனேட் பண்ண முடியுதுன்னா பம்ப் வச்சு அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பம்பிங் ஆல்சோ வில் இன்க்ரீஸ் அ டிமாண்ட். இப்போ குழந்தை கேட்குறதுக்கு மாதிரி பிரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பம்ப் வந்து ஆல்ரெடி என் குழந்தைக்கு கொடுக்கறது போக எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிற தாய்மார்கள் பம்பிங் பண்ணுறாங்க. இல்லை சில மதர்ஸுக்கு நேச்சுரலாகவே பிரஸ்ட் மில்கிங் சுரக்கிறது அதிகமாக இருக்கலாம், இந்த டைமில் அவங்க டொனேட் பண்ணுறாங்க. பட் பால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய ஜென்ரல் பேசிக்ஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கறத அதிகப்படுத்தணும். பேபியோட சக்லிங்கை தூண்டுதலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எனக்கு தாய்ப்பாலே இல்லை, என் மார்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பிரஸ்ட்ஸ் ஆர் வெரி சாஃப்ட் அப்படின்னும் போது பம்பிங் கேன் ஸ்டிமுலேட் த மில்க் ப்ரொடக்ஷன். பட் இது என்கரேஜ்மெண்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது வரைக்கும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஓகே மேம், ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அம்மாவோட ஹெல்த்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறமா அம்மாவோட ஹெல்த்தை வந்து எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது மேம்? ஸோ இது வந்து we will have to go back little bit. ப்ரெக்னன்சிலேயே பிரஸ்ட் ஃபீடிங் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன், போஸ்ட்பார்ட்டம் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன், எது நார்மல் எது அப்நார்மல், எது தெரிஞ்சுக்கணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் போஸ்ட்நேட்டல் பீரியடில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் டிஃபிகல்ட்டி இருக்கும்னு யாரும் அவங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்படி பிரஸ்ட் ஃபீடிங் டிஃபிகல்ட்டி இருக்கும்பொழுது என்னென்னலாம் பண்ணணுன்ற ரைட் நாலேஜ் ஆன்டிநேட்டல் எஜுகேஷன்லேயே நமக்கு ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே நிறைய பேருக்கு ஆன்டிநேட்டல் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறது கிடையாதுன்றது தான் நான் முதல்ல சொல்லணும். போஸ்ட்நேட்டல் பீரியடில் நீங்கள் கேட்குற குவஸ்டின் பொறுத்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணால் அவங்களுக்கு முதல் நான் சொல்கிறது நல்ல உணவு பழக்கம். அவங்களால தூக்கத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேபி கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தாய்ப்பால் நைட்டில் தான் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா ப்ரொலாக்டின்றது ஒரு ஹார்மோன், பால் சுரக்கிற ஹார்மோன் நைட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் தூக்கம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேபியோட தூங்க முடியுமோ டூ வாட் ஒர்க்ஸ், அவ்வளோதான். தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கும் குழந்தைக்கும் என்ன ஒத்து வருதோ அதை பண்ணணும். தூக்கத்தை கம்ப்ளீட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் நைட்டே தூங்கலை காலையிலலாம் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஸோ வீ கேன் ஆக்சுவலி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்மளுடைய ரொட்டீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நல்ல உணவு, தூக்கம், அந்த ஸ்டார்டிங்கில் உடற்பயிற்சி எதுவும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சமாவது அந்த மூவ்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துப்போம். எக்ஸசைஸ்ன்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்குறது ஆர் அதர்வை சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் நிற்கிறது. இட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பேபி டு adequately develop their vitamin D levels through breast milking. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். பாசிட்டிவ் மைண்ட் செட் that has to be there. ஓகே மேம், நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் வந்து அம்மாக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னால் என்ன மேம்? எப்போவுமே நம்மளோட டார்கெட் வந்து எப்படியாவது தாய்ப்பாலை எடுத்துகிட்டு வந்து ரீஸ்டோர் பண்ணிடணுன்றது தான். ஆரம்பத்திலிருந்தே ஒரு அம்மா தாய்ப்பால்லே இருக்கிறாங்க, எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. See, for breastfeeding to choose you, you need to choose breastfeeding first. This is something which I give to all the mothers. அதே மாதிரி ஒரு ஆப்ஷனாக பார்க்காதீங்க. நான் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னா ஃபார்முலா, இது ஒரு சைடில் போகுது. ஸோ எனக்கு வந்து
ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் கூட கொடுக்க முடியலன்னும் போது நம்ம சப்ளிமெண்டேஷன் அதையும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ நிறைய மதர்ஸ் வந்து சப்ளிமெண்டேஷன் கில்ட்டோடு கொடுக்குறாங்க. அந்த கில்ட்டெல்லாம் வேண்டாம். வாட் ஒர்க்ஸ் பெஸ்ட். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம், ஒரு பேபி சக்கிள் பண்ண முடியாமல் இருக்கும், ஒரு மதரால் பால் இனிஷியேட் பண்ண முடியாமல் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் கில்ட் எதுவும் படணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன வேலை பார்க்குதோ ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே போகணுமே தவிர கில்ட்டில் இதை நம்ம கொடுக்க வேண்டாம், அது நம்ம கொடுத்துட்ருக்கோம், நம்ம கொடுக்க முடியல அப்படின்னு டிப்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அந்த டிப்ரெஷன் கேன் ஆல்சோ லீட் டு லெசர் மில்க் ப்ரொடக்ஷன். ஹாப்பியாக இருந்தால் தான் நிறைய மில்க் ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஐ டெல் யூ, எவ்ரி ட்ராப் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் இஸ் வெரி வெரி யூனிக் அண்ட் அ கிஃப்ட் ஆஃப் லவ் டு த பேபி. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஃபார்முலா ஃபீடோடு நிறுத்தாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணுறேன், கண்டினியூவும் பண்ணுங்கள். ஃபார்முலா ஃபீட் கொடுத்தாலும் அதுக்கு கில்ட் எடுத்துக்காமல் ஹாப்பியராக ரெஸ்பான்சிபிள் மதராக ஃபீல் பண்ணுங்கள். இப்போ பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா? இதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அண்ட் அதே மாதிரி இது கரெக்டாக மேம்? ஓகே, ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்றத பார்க்குறத விட சுச்சுவேஷனலாக என்ன நீட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். ஸோ சில தாய்மார்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 to 3 days or 1 to 5 days some difficulty would be there in initiation. ஸோ இனிஷியேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்பொழுது நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ட்ரா கேலக்டோகாக்ஸ் டு இன்க்ரீஸ் அ மில்க் சப்ளை டு சம் எக்ஸ்டென்ட். பட் இதுவே வந்து நமக்கு எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணுன்றது அந்த மதருடைய மில்க் ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் டேயில் ஃபஸ்ட்டு 1 or 2 days மில்க் பேபி வந்து சக்கிள் பண்ணுறதுக்கு அதுக்கு தெரியாத இருக்கலாம். தேர்ட் டேலேருந்து அவங்க நல்லா சக்கிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சக்லிங் கிரியேட்ஸ் டிமாண்ட் அண்ட் the breast milk will automatically be fed to the baby. அப்போ வந்து அவங்களுக்கு கேலக்டோகாகிக் இம்பேக்ட் தேவையில்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களா எனக்கு இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம், இந்த ப்ராடக்ட்டை வேண்டாம் அப்படின்னு விடுறது அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷனல் காஸை தான் நம்ம பார்க்குறோம். தேவையா தேவைப்படலையா அப்படின்றது ஒரு பீடியாட்ரிஷியன் இல்லை லாக்டேஷன் கன்சல்டன்ட்டை கேட்டுட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது நல்லது. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.